ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? நம்ம இன்றைக்கி அதனுடைய ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதை வந்து நம்ம எக் இல்லாமல், ஓவன் இல்லாமல், ஆல்கஹால் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வீட்டில் எல்லோருமே இதை செஞ்சு பார்க்கலாம். ஓவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரிச்சான இந்த ப்ளம் கேக்கை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நான் ஆரஞ்சு எடுத்து, நல்ல பழுத்த ஆரஞ்சை ஒரு 3 ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்ச ஜூஸில் உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து டேட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் ரைசின், எல்லோ ரைசின்ஸ், செரிஸ் இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இதை வந்து ஒரு ஓவர் நைட் இல்லைனா 1 hour 2 hour கிட்ட ஊற வச்சுடுங்க. ஓவர் நைட் ஊற வைக்க முடியாதவங்க 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நான் மீதி 1/2 கப் ஜூஸையும் சேர்த்துக்கிட்டேன். 3 பழம் நமக்கு கரெக்டாக இதுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதை நாம் மறுநாள் எடுத்து இந்த மாதிரி அதிலேருந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸை ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இதை வந்து நான் நிறுத்திக்கிட்டேன். நான் கலந்த எல்லாத்தையும் இப்போ இது நான் எடுத்துக்கல. நான் 2 கப்பு மாவு தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் அதுக்கு இதுதான் தேவையானதாக இருந்தது. மீதியை வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டேன். நான் இன்னொரு ப்ளம் கேக் அப்புறமா செஞ்சுப்பேன். இப்போ இதில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நட்ஸுமே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ், பிஸ்தா, ஆப்ரிகாட் எது வேணும்னாலும், பாதாம், முந்திரி எல்லாமே உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 20 கிராம் எடுத்துருக்கிறேன் எல்லா நட்ஸும். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மைதா மாவை சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கேக்கில் வந்து இது அடியில் போய் பேக் ஆகும்போது அடியில் போய் தங்கிடாது. கேக் உள்ள எல்லா இடத்துலையும் இது பரவி இந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நமக்கு கிடைக்கும். இல்லைனா ஃபுல்லாக போய் அடியில் வந்து அப்படியே டம்ப் ஆகிட்டு நம்மளுக்கு கேக் சாப்பிடும் பொழுது கேக்குள்ளே நம்மளுக்கு எதுவுமே தென்படாது. அடியில் தான் எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி கலந்து எடுத்து வச்சுடுங்க. இப்போ உதிரியாக நமக்கு கிடைச்சிடும். இது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி அந்த சிரப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து சுகர் எப்படி கேரமலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹாலோவாக இருக்கிற ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது தெளிக்கும். அதனால் பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் தான் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு நம்ம எடுக்கிற கப்பில் நம்ம எந்த மாவு எடுக்கிறோமோ கப்பில் அதில் 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை எடுத்திங்கன்னா தான் அந்த ப்ளம் கேக்கோட அந்த நிறம் கரெக்டாக நமக்கு வரும். ஒயிட் சுகரில் அந்த அளவுக்கு வராது. நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கும் போது அந்த ப்ரௌன் கலர் அழகாக நமக்கு வரும். நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றும் பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஊற்றிட்டு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிளறுங்க. இப்போ வந்து திக்கான இந்த சிரப் மாதிரி கிடைச்சிடும். நம்ம டானிக்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி திக்காக கிடைக்கிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுடுங்க. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. நல்ல இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில், அதாவது வாசனை இருக்கக்கூடாது ரீஃபைன் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு நாட்டு சக்கரை திருப்பி நான் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம 3/4 கப் சேர்த்தோம். இதில் 1/2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் பீட்டர் பயன்படுத்தி கூட நல்லா கலக்கலாம். நான் இப்போ இந்த விப்பர் பயன்படுத்தியே நல்லா வந்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இது நல்லா வந்து ஒன்று போல் கலந்து வரும். பீட்டர்னால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்க்கல இல்லையா, அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு பால், இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு பதிலாக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்க்குறதா இருந்தால் 2 முட்டை சேர்த்துக்கணும். அதுக்கு பதிலாக இந்த 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் 1/4 கப்பு பாலும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் விப்பர் வச்சு கலந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், க்ரீமியாக ஆகிடும். எக்கு சேர்க்கும் பொழுது இன்னும் க்ரீமியாக இருக்கும். இப்போ இது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகர் சிரப், அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் பீட்டர்லேயே கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வீடியோக்காக நான் அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் கையால் கலக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் கலக்கணும். இப்போ கொஞ்சமாக இந்த சுகர் சிரப்பை சேர்த்துட்டு மீதியை வந்து நிறுத்திக்கலாம். இது வந்து நம்ம கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் அது மேலே அப்படியே நம்ம ஊற்றினோம்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சுகர் சிரப்பை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம எக்கு சேர்க்கலனாலும் இந்த வெனிலா எசன்ஸ் கேக் செய்யும் பொழுது நம்ம சேர்த்து தான் ஆகணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்மளுக்கு திரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பால், தயிர், எண்ணெய் எல்லாமே இதில் சேர்க்குறோம். அப்போ கொஞ்சம் இது வந்து திரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். பயப்படாதீங்க.
இப்போ வெட்டி இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு, அதாவது 250 ml கப்பு மெஷரிங் கப்பு இருக்குது இல்லையா, அதில் 2 கப்பு மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா கம்மியாக சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா சலிங்க. இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக இந்த ஸ்பைஸ் பவுடர்னு சொல்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் உள்ள பவுடர் வந்து நம்ம இதில் சேர்க்கணும். ப்ளம் கேக்குனாலே அந்த டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நல்ல டாமினேட்டிங்காக தெரியும். அதனால் அந்த ஸ்பைஸ் பவுடரை நான் இடிகல்லே வச்சு நல்லா இடிச்சிருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாதிக்காய் நல்லா இடிச்சிட்டு இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து சலிக்கும் பொழுது நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் மேலே நின்றுடும் சல்லடையில். இது இல்லைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதனால் கேக்கோட டேஸ்ட் வந்து மாறாது. அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த திப்பிகள்லாம் எனக்கு மேலேயே நின்றுடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ தோசைக்கல்லில் வச்சு தான் நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். நான் வந்து நேற்று ப்ரௌனி ரெசிப்பியில் வந்து குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்றதையும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடும் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி டைமிங்கில் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நல்லா வந்து கேக் ட்ரேவை ரெடி பண்ணிக்கிறேன். இது யூஸ்வலாக எப்பவும் சொல்கிறது தான். நல்ல வெண்ணெயை வந்து நல்லா 4 பக்கமும் தடவிட்டு பட்டர் ஷீட்டையும் வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் 4 பக்கமும் நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி கேக் ட்ரேவை ரெடி பண்ணுற டைமில் நம்ம தோசைக்கல், அதாவது நீங்கள் வந்து எந்த தோசைக்கல் பயன்படுத்தாமல் தூக்கி போடணும், தோசை ஒழுங்காக வரலன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் இன்னும் நல்லது. அந்த தோசைக்கல்லை அதை வந்து நம்ம சூடு பண்ணிடணும். சூடு பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ மாவுகள் எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் நல்லா வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா பரப்பி விடுங்க. ஏர் பபிள்ஸ் அப்போ தான் இருக்காது. நல்லா 4 பக்கமும் தட்டினீங்கன்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஆகாமல் உள்ளேயும் நல்லா மாவுகள்லாம் கலந்து நல்லா பேக் ஆகி வரும். இந்த மாதிரி 4 தடவை தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். கேக் வந்து பேக் ஆகி வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நடுநடுவில் பழங்களும் இந்த நட்ஸும் தென்படும் போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும்பொழுது தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து இவ்வளோ தூரம் செய்கிறோம். பேக்கரியில் வாங்கும் பொழுது உள்ளே நம்மளுக்கு தென்படுற நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். இந்த மாதிரி மேலெல்லாம் இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நிறுத்தி வச்சுருக்கிற நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் மேலே இந்த மாதிரி அலங்கரிச்சிக்கலாம். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி உதவாத ஒரு தோசைக்கல், அதாவது அயன் தோசைக்கல்லாக இருந்தால், இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் இன்னுமே நல்லது. இந்த மாதிரி அடுப்பில் வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி பானையோ இல்லை அலுமினியம் பாத்திரம் நீங்கள் என்ன இதை வச்சு மூட முடியுமோ, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் ட்ரே வந்து எப்படி வச்சு எப்படி மூட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இந்த தோசைக்கல் மெத்தட் வேண்டாம், குக்கரில் நான் பண்ணுறேன் இல்லை வானலில் பண்ணுறேன்னாலும் அந்த மெத்தடை நான் ப்ரௌனி ரெசிப்பியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோவையும். இப்போ இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு ஒரு 45லேருந்து 50 நிமிஷமாவது தேவைப்படும் இந்த கேக் பேக் ஆகி வரத்துக்கு. நடுவில் வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்து செக் பண்ணிங்கன்னா போதும், எதுவும் இதுவாக இல்லாமல் இருக்குதான்னு. இல்லைனா அப்படியே விட்டுடுங்க லோ ஃப்ளேமில், இது நல்லா பேக் ஆகி வரும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஓவனை எப்படி ப்ரீஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இட்லி பானையை நான் சூடுலேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வளையம் வச்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா சாப்பாடு பாத்திரம் வைக்கிறதுக்கு, அந்த வளையங்களை வச்சுட்டு இது மேலே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் ட்ரேவை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த இட்லி பானையை திருப்பி மூடிடுங்க. இதை வந்து நம்ம இப்படி கவுத்து மூடுறதுனால நம்ம கையெல்லாம் எதுவும் சுட்டுக்க மாட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கர்லலாம் வைக்கிறோம்னா குக்கர் சூடானதுக்கப்புறம் ட்ரே வைக்கும் பொழுது பார்த்து வைங்க, நம்ம கையெல்லாம் நல்லா கண்டிப்பாக சுட்டுப்போம். அதனால் அதை பார்த்து வைங்க. இப்போ நான் மூடிட்டேன். மூடினதுக்கப்புறம்
மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்து எதுவும் தீயாமல் நல்லபடியாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வந்து அடுத்த 25 நிமிஷத்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்போ தான் இது கரெக்டாக பேக் ஆகும். நம்ம தம் பிரியாணிலாம் பண்ணுற மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ எனக்கு கரெக்டாக வந்து இதுக்கு வந்து 50 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி என்னுடைய கேக்கோட பேட்டருக்கு வேகிறதுக்கு. நம்ம குறைவாக செய்யும் பொழுது சீக்கிரமே வெந்துடும். அதனால் உங்கள் அளவுகளை நீங்கள் வந்து டைமிங் அளவுகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நல்லா உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்கில் எந்த மாவும் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா தான் இது நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா என் டூத் பிக்கில் எதுவுமே இல்லை, கரெக்டாக பேக் ஆகிருக்கு. ஆனால் இப்போ இதை உடனே வந்து நம்ம அன்மோல்டு பண்ணக்கூடாது. இது அப்படியே சாலிடாக ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக்கை வந்து அன்மோல்ட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணுறதும் அப்போ தான் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது அப்படியே இருந்ததுக்கப்புறம் நான் 1 hour கழித்து இந்த மாதிரி பட்டர் ஷீட் எல்லாத்தையும் கூட சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம கேக்கை வந்து திருப்பி கரெக்டாக அன்மோல்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓவனில் பண்ணுறதா இருந்தால் ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நம்ம வந்து 45 மினிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சில டைம் 40 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு பேக் ஆகி வந்துடும். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து 180 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம வந்து திருப்பி வந்து 40 மினிட்ஸு கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து ஓவன் மெத்தடு. இப்போ பாருங்கள் நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம ப்ளம் கேக் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லைன்னா நியூ இயர்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். எக்கு எதுவுமே நம்ம சேர்க்காமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். மேலே அந்த நிறுத்தி வச்ச சுகர் சிரப்பை இப்போ மேலே அப்படியே நீங்கள் ஊற்றிடுங்க. அது எல்லாமே உள்ளே இறங்கிடும். இறங்கி இன்னுமே ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ளம் கேக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.